ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஜெயிச்சிட்டோம்ல, தட்டுறோம் தூக்குறோம். எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. 45-28ங்க, 17 பாயிண்ட் லீடு, ட்ரெமெண்டஸ் லீடு. கடைசி 10 நிமிஷம் இருக்கும்போது கொஞ்சம் வயிற்றில் புளியை கரைச்சது என்னமோ ஒன்று தான். 8 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்புறம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டார்டிங் 7ல் நான் ஒரு 7 பேர் சொன்னேன், அதே 7 பேர் தான் விளையாண்டாங்க. ரொம்ப முக்கியமாக இமான்ஷு எடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பஸ்ஸாமி வந்தார் மோஹித்துக்கு பதில். அவரும் நல்லா டேக்கல்லாம் பண்ணார். மொத்தத்தில் என்ன சொல்கிறது, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ரைட், என்ன நடந்ததுன்னு கேட்டாங்கன்னு குயிக்காக சொல்கிறேன். அப்புறம் பொறுமையாக உங்களுக்கு கோச் கார்னர், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு நிறைய விஷயங்களுக்கு இந்த மேட்சை பற்றி பேச. பெஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட்டுங்க. எல்லா மேட்சுமே நீங்கள் சேர்த்தாலும் தமிழ் தலைவாஸ் விளையாண்டது ராக் சாலிடு. ரைடுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டிபார்ட்மெண்ட்டில் ராக் சாலிடு. டிஃபென்ஸில் வந்து மலை மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க, மவுண்டன் மாதிரி. 20-25 பாயிண்ட்ஸ். ஒரே 20லேருந்து 25 நிமிஷத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க பெங்களூர் புல்ஸுக்குன்னா பாருங்கள். ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடியுது. அங்கே தான் மேட்ச் ரொம்ப நம்ம பக்கம் தாண்டினது. 20-25 மினிட்ஸ், அதான் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் 5 நிமிஷத்தில் அவங்க ஒரு பாயிண்ட் தான் அவங்க எடுத்தாங்க. வேற நம்ம வந்து நம்மளும் 2 பாயிண்ட் தான் எடுத்தோம். பட் அந்த இடத்துல வெரி வெரி க்ரூஷியல். அண்ட் பஸ்ஸாமி மோஹித்துக்கு அதுக்கு வந்தனால சூப்பர் டேக்கல் ஒன்று எடுத்தார். அது கூட அவுட்டா இல்லையா, கால் வெளில போச்சான்னெல்லாம் பார்த்தாங்க. நிறைய டிஆர் ரிவ்யூ எடுத்தாங்க. நிறையா எல்லோ கார்டு, க்ரீன் கார்டு இஷ்டத்துக்கும் போயிட்டு இருந்து அது நிறையா நோட் பண்ணனால டிஃபென்ஸ் ப்ரெஷர்னு ஒருத்தர் கொடுத்தாரு. அது அக்ஷித் மட்டும்தான். ரொம்ப நல்லா விளையாண்டாப்புல அந்த பையன், அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சூப்பர் 10 எடுத்தார். பிரமாதமாக விளாண்டாப்புல அந்த பையன். நான் ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி தான், பரத் விகாஸ் கண்டாலும் அமைதியாக குவைட்டாக வச்சுருக்கீங்கன்னா மேட்ச் ஜெயிச்சிருவீங்க. பாருங்கள், அவர் 3 பாயிண்ட் ஒரு 0 பாயிண்ட் நினைக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர அங்கே தான் மேட்ச் திரும்பிச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு டேக்கல் பாயிண்ட் கூட அவங்களுக்கு கொடுக்கலையே. பெங்களூர் புல்ஸ் 0 பாயிண்ட் நினைக்கிறேன் ஃபஸ்ட் 20 நிமிஷத்தில். தப்பாக இருந்தால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். இதில் அது என்ன தெரியுதுன்னா, நம்ம ரைடர்ஸ் பிரமாதம். அஜிங்கே பவர் ஆகட்டும், நரேந்தர் 14 பாயிண்ட் எடுத்துட்டாரு. அஜிங்கே பவர் ஸ்பைடர் மேன் மாதிரிங்க. அப்பா பிரமாதமாக இப்படி ஜம்பு திடீர்னு திரும்புறதாகட்டும் சூப்பர். அவங்கள கம்ப்ளீட்டாக சூப்பர் டேக்கில் ஒன்று பண்ணி சௌரவ் நந்தன், சுர்ஜித் 2 பேருமே ஸ்டார்டிங்கில் வெளில அவுட் பண்ணி அமுச்சு விட்டார். ரொம்ப குயிக்காக அவர் திரும்பின இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அக்ஷித்துக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்ணார். அவர் ஹேட்ரிக் ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே மோஹித் அவுட் பண்ணார், அபிஷேக் அவுட் பண்ணார், திருப்பி மோஹித் அவுட் பண்ணார், திருப்பி 4வது இமான்ஷு அவுட் பண்ணார். லைனாக அந்த பையன் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தாப்புல. பட் இவங்க கான்சன்ட்ரேஷன்லாம் பரத்தும் விகாஸும் தூக்கி ஓரமாக வைணும். அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயின், நமக்கு தெரியும். அஜிங்கே பவார் வந்து அன்ஸ்டாப்பபிள். என்ன ஜாக் இன் பாக்ஸ்ன்னு அவங்க காரில் வந்து எப்படி ஜாக்கி இருக்குமோ அது மாதிரி அவர் ஜாக்கி எதுக்கு வேணால் யூஸ் ஆகும். அந்த மாதிரி அஜிங்கே பவார். நல்ல வேலை இன்றைக்கி டிஃபென்ஸ் ட்ரை பண்ணல, அதனால் பாயிண்ட் கிட்ட போகாமல் டிஃபென்ஸ் தான் பார்த்துட்டாங்க. நரேந்தர் ஒரு இதில் அப்பா சறுக்கிட்டு வந்தார் பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் என்னமோ 5 பாயிண்ட் தான் எடுத்தார் 8 ரைடில். அதுக்கப்புறம் அப்போ ஸ்கோர் 24-15. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான் 9 பாயிண்ட் எடுத்தது. அண்டு ஃபஸ்ட்டு 9 ரைடில் 11 பாயிண்ட் எடுத்துட்டார் நம்ம அஜிங்கே பவார் ஸ்பைடர் மேன். ஸோ பிரமாதம், சூப்பர். பரத்தை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவுட் பண்ணிட்டாங்க. நரேந்தர் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அந்த சர்கிட்டு வந்தது இன்னும் மைண்டில் நிற்கிது. அஜிங்கே பவார் தான் நிறையா சூப்பர் டேக்கிள் அவங்ககிட்ட எஸ்கேப் பண்ணது சொல்கிறேன். அவங்கள ஆல் அவுட் ஃபஸ்ட்டு ஆல் அவுட் பண்ணது அபிஷேக் தான். அபிஷேக்கோட ஒரு டேஷில் தான் ஒருத்தரை தள்ளி விட்டார். ஆல் அவுட் ஆகிட்டாங்க அவங்க. அண்ட் செகண்ட் ஆல் அவுட்டு பிரமாதமாக நரேந்தர் பண்ணி விட்டார். ஸோ அவங்க 2 ஆல் அவுட், நம்ம ஒரு ஆல் அவுட் தான். நான் எப்போதுமே சொல்கிறது, ஆல் அவுட்டு எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ பெட்டர். எடுத்தோன்னே 5 நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆகிடாதீங்க. ஆல் அவுட் ஆனிங்கன்னா திருப்பி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. டோட்டல் டாமினேஷன் பாருங்கள். ஃபஸ்ட் 5 நிமிஷம் தான் ஈவன் ஸ்டீவன் வந்து 4-4. 10வது நிமிஷம் 10-7. எல்லாமே நம்ம தான் லீடு. 15 நிமிஷம் 19-9, 10 பாயிண்ட் லீடு. ஆஃப் டைமில் 24-15, 11 பாயிண்ட் லீடு. அப்புறம் 25th மினிட் செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் 26-16, 10 பாயிண்ட் லீடு. அந்த 30th மினிட்ல தான் கொஞ்சம் பக்குன்னு 31-24 அவங்க 7 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். 7 பாயிண்ட் எப்போ வேணால் ஆகலாம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ஆல் அவுட் வேறு ஆகலாம். அங்கே தான் பக்குன்னு திருப்பி ஒரு 9 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க 30லேருந்து 35 மினிட்ஸ்க்குள்ளே. 40-25 5 பாயிண்ட் லீடு போயிட்டோம். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கடைசி 5 நிமிஷத்தில். ஏன்னா டிஃப்ரென்ஸே 15 இருந்தது. வி நோ த டைம் வேஸ்ட் பண்ணுறது. நம்ம காத்தாலே சொல்லியிருந்தேன் ப்ரிவியூவில், டைம் வேஸ்ட் பண்ணுறதே ஒரு ஆர்ட். எப்போ டைம் வேஸ்ட் பண்ணணும், எப்போ 10வது செகண்டில் வரணும், எப்போ தான் 30வது செகண்டில் வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கால்குலேட் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்றும் கோச்சிட்டு எதிர்பார்க்காதீங்க. 3 வாட்டி கோச் கார்னர் எடுத்தார். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் எடுத்து கூட சிம்பிளாக அது. அதுக்கப்புறம் 33வது நிமிஷம் 36வது நிமிஷம் எடுத்து விட்றாதீங்கப்பான்னு தான் கண்டிப்பாக சொல்லிப்பா. நிறைய விஷயம் பேசினார், எழுதி வச்சிருக்காரு. நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் தமிழ் தலைவர் சூப்பர் டேக்கில் ரொம்ப எஸ்கேப் பண்ணாங்க. அதான் ரொம்ப முக்கியம். மாட்டிக்காதீங்க சூப்பர் டேக்கில். மாட்டிங்கன்னா 2 பாயிண்ட்டு. நம்மகிட்ட அவங்க மாட்டணும் சூப்பர் டேக்கில். அது மாதிரி தான் நாங்கள் பிளேட் அஸ் அ டீம். அவங்களோட டுப்கி எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. பெங்களூர் புல்ஸ் நிறைய டுப்கி ட்ரை பண்ணாங்க, முடியல. காலை மட்டும் பிடிக்கல, அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க, உதறாங்க. ஒருத்தர் வந்து 4 பேர் மேலே வந்து விழுந்தாங்க நம்ம தமிழ் தலைவர்.
அதுதான் முதல்ல மிஸ்ஸிங் இந்த ஸ்டார்டிங் ஃபியூ மேட்சஸில். பிளேட் ஆஸ் அ டீம் அண்ட் டேக்கிள் ஆகட்டும், அட்டாக் பண்ணுறதாகட்டும், எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் நோ டேக்கிள் பாயிண்ட்னா பாருங்கள் பெங்களூர் புல்ஸுக்கு. அப்போனா எந்த அளவுக்கு அவங்க டிஃபென்ஸ் இவ்வளோக்கும் சுர்ஜித்லாம் முதல்ல மேடையில் வந்து பேசினாங்க. அதுவும் அது ஒரு தனியாக எடுத்துகிட்டு சாகரும் சுர்ஜித் என்ன பேசினாங்கன்னு. மொத்தத்தில் வெரி வெரி ஹாப்பி பெர்ஃபார்மன்ஸ். போன மேட்சோட இந்த பட்னா மேட்சோட இந்த பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா ஒரு பாயிண்டில் தோற்றோம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில், உங்களுக்கு தெரியும். அது கன்வின்சிங் வின், ஸ்கோர் டு செட்டில். நிறைய பேர் சார் ரிவெஞ்சு அப்படின்னா ரிவெஞ்செல்லாம் பாருங்க, மேட்சாக பாருங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியலி பிளேட் வெல். ஒன் சைடட் கேம் தான் இது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நரேந்தர் 14, அஜிங்கே பவர் 11, சாகர் 5, சால்குலியா 4. இது சொல்லி ஆகணும். சாகர் ஃபஸ்ட்டு பர்சன் டு டச் 50 டேக்கிள் பாயிண்ட்ஸ். நம்ம இந்த சீசன்லேயே நம்ம தான் நம்பர் 1. இப்போ ஃபசல் மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் அசப் நோ நான் பேசுகிற வரைக்கும் சாயில் குலியா செகண்ட் 50 பாயிண்ட் எடுத்தாங்க ரெண்டு பேருமே. 45 இருந்தார் சாகர், 50 ஆகிட்டார். 46 இருந்தார் சாயில் குலியா, 40 ஆகிட்டார். அபிஷேக் 1 பாயிண்ட் தான் எடுத்தார். மோஹித் 2, சாயில் குலியா அன்றைக்கி 4 பாயிண்ட் எடுத்தார். இமான்சுக்கு 0 பாயிண்ட். பஸ்ஸாமி சப்ஸ்டியூட்டில் வந்து 2 பாயிண்ட். விஷால் சால் ரைடர் சப்ஸ்டியூட் வந்து 1 பாயிண்ட் எடுத்தார். அவங்களுக்கு டோட்டல் ஃபெயிலியர்னா ஃபெயில் ஆக வச்சோம், அதுதான் முக்கியம். பரத் ஆகட்டும், விகாஸ் ஆகட்டும். பரத் 3, விகாஸ் 0. அக்ஷித் லெஃப்ட் ரைடர், யங் ப்ராஸ்பெக்ட், நல்ல ஃபியூச்சர் இருக்குது அந்த பையனுக்கு, அப்ரிஷியேட் பண்ணி அவனு 12 பாயிண்ட் எடுத்தார். சுர்ஜித் சிங் 1, சௌரப் நந்தல் 1. அவங்கள மெயின் டிஃபெண்டர் அவங்களுக்கு. அம்மன் 2 பாயிண்ட், பிரதீக் 0. அப்புறம் சப்ஸ்டிடியூட்டில் சுஷில்னு ஒரு ரைடர் வந்தார், அவரே 6 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன் எடுத்துகிட்டு போயிட்டாலும் அவங்களாம் கொஞ்சம் ஈஸியாக விட்டோம். மெயின் ஃபோக்கஸ் பரத், விகாஸ் தான். 14th மினிட்ல ஆல் அவுட் ஆனாங்க அவங்க ஒரு வாட்டி, அதுதான் அபிஷேக்கோட டேஷு. அதே மாதிரி 34th மினிட்ல நரேந்திரோட பாயிண்ட்டு, நான் அதை சறுக்கிட்டு வலிக்கிட்டு டுப்கி பண்ணிவிட்டுப்பா பிரமாதமாக பண்ணி அவுட் பண்ணதாகட்டும். 2 வாட்டி அவங்க ஆனாங்க. நரேந்தர் ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்தது. ஸ்கில் லெவல், அந்த டுப்கியோட ஸ்கில் லெவல் சூப்பர். கோஸ் அண்டர் த செயின் சொல்லணும். செயின் டேக்கிளுக்கு அடியில் பூந்து சறுக்கிட்டு வந்தார். அப்போ தான் 36-24 இருந்தது பாயிண்ட்டு. நரேந்தர் வந்து க்ளீன் பண்ணுறாரு அவங்களை. அப்போ தான் ஆல் அவுட் ஆனாங்க. நமக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் நிறைய கிடச்சிது 34th மினிட்ல. சடன்லி 7 பாயிண்ட் தான் லீட் இருந்தது நடுவில் 30 நிமிஷம். நீங்கள் அப்போ தான் பக்கு இருந்தது. பஸ்ஸாமி மோஹித்துக்கு பதில் உள்ளே வந்தது நல்லா தான். ஏன்னா மோஹித் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார். சூப்பர் டேக்கிளில் அக்ஷித் அவுட் பண்ணாங்க. அவர் லாபிக்கு வெளில போனார் பஸ்ஸாமி. பட் அதுக்கு முன்னாடி டச் பாயிண்ட் அவுட் ஆகிட்டார் அவர். ரிவ்யூ எடுத்தாங்க தமிழ் தலைவாஸ். அப்போ தான் கிடச்சிது. டச் கேம் பிஃபோர் வெண்ட் அவுட் டு லாபி, அது ரொம்ப முக்கியம். அண்ட் 26-16 சூப்பர் டேக்கிள், அப்புறம் 28-16 இந்த மாதிரிலாம் பாயிண்ட் மாறி போயிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அண்ட் வெரி வெல் பிளேட். நிறையா இருக்குது. இன்னும் பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரேன் என்ன பேசணும்னு. நீங்கள் பார்த்தீங்களா, ரைடு பாயிண்ட்டு நம்மளது 25, அவங்களுக்கு 22. டேக்கிள் பாயிண்ட் நம்மளது 15, அவங்களுக்கு 3. ஆல் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பாயிண்ட், அவங்க 2 பாயிண்ட்டு. நம்ம ஆல் அவுட்டை 39th மினிட் தான் நம்ம ஆல் அவுட் ஆனோம் பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப குரூஷியல். கடைசி டுவர்ட்ஸ் 39th மினிட் எந்த மினிட்னு தெரியல. பொதுவாக ஸ்டார்டிங்கில் ஆகிடும். அவங்க வந்து 14th மினிட்ல 34th மினிட்ல வந்து அப்பப்போ ஒரு இதில் வந்து கோச் பின்னாடி போனஸ் பாயிண்ட் பிஏன்னு சத்தம் போடுறாரு. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் அனிமேட்டடாக சத்தம் போட்டதில்லை. கூப்பிட்டு வச்சு தான் தனியாக பேசுகிறேன். அவருக்கும் தெரியும் அந்த மேட்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. மேலே பாயிண்டில் போனோம். எல்லாத்தோட முக்கியமாக பெங்களூர் புல்ஸுக்கு 1 பாயிண்ட் கூட கொடுக்கல. இப்போ அது ரொம்ப முக்கியம். 1 பாயிண்ட் இருந்தால் கடைசியில் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் ஒரே பாயிண்டில் லாக் ஆகும்போது பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்னு. -15 இருந்தது, நம்ம +2 ஆகிட்டோம். இப்போ அவங்க -35 பெங்களூர் புல்ஸு. ஸோ போக இன்னும் 2 மேட்ச் ஜெயித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் இட் வில் ரேங்க் மேலே போயிட்டே இருக்கும். மொத்தத்தில் டீம் எஃபர்ட் ஃபென்டாஸ்டிக். இவ்வளோ பிரமாதமாக விளையாடுவாங்கன்னு எத்தனை பேர் எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. ஐ நோ தே வில் வின். பட் இந்த அளவுக்கு ஒன் சைடடாக டிமாலிஷ்னு தான் சொல்லணும், த்ராஷ்ட் பெங்களூர் புல்ஸை. ஆனால் க்ரௌட் எல்லாமே தமிழ் தலைவர் தான் சப்போர்ட் பண்ணாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ண. அதுக்கப்புறம் ரவுண்ட்ஸ் வந்தாங்க எல்லாருமே. தெலுங்கு டைட்டன்ஸ் கூட மேட்ச் இருக்குது, அது யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். க்ரௌட் சப்போர்ட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொத்தத்தில் ஓவரால் இதுதான். கடற்கனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பேசிட்டேன். இன்னும் நிறைய நுணுக்கமான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஒன்றா பொறுமையாக நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். என்ன நினைக்கிறீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக போய் தூங்குங்க. அண்ட் வீக்கெண்ட் முடிஞ்சு போச்சு, பார்ப்போம். பொறுமையாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.